வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆப் நேம் இஸ் பைமோட் அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்ன்றது ஒரு நல்ல க்ராசரி, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேர் ஆயில் இந்த மாதிரிலாம் நிறைய வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ அதை வாங்கிறதுக்காகவே இருக்கிறது. இது ஒரு ஷாப்பிங் மாதிரி. இதுலேயே நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த பிராண்டை வச்சும் நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். அண்ட் டீல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு 1000 ருபீஸ்க்கு இருக்கிறது ஒரு 100 ருபீஸ் மாதிரி தருவாங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு டீல்ஸில் போய் பை பண்ணிக்கலாம். இதனால் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் போய் எந்த ப்ராடக்ட்டும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் ப்ராடக்ட் விற்கிறது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் நம்மளோட ஃபேவரட்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ ரீசெண்டாக வாங்கின ப்ராடக்ட்ஸ் என்னென்ன நம்ம தனியாக நமக்குன்னு ஐடி யூஸ் பண்ணி அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த 3 கோடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷாப் பை கேட்டகரின்னு இருக்கும். ஸோ அதில் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து கூட இப்போ ஒரு ரெடி டு குக்குன்ட்டு இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு ஒரு ரெடிமேட் ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வரும். லைக் ஒரு 5 மினிட்ஸில் குக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கிற வச்சுட்டு நம்ம வந்துட்டு அது வாங்கிக்கலாம். அண்ட் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் லைக் நைஃபாக இருக்கட்டும், ஏதாவது ப்ரூம் ஸ்டிக்கு, இந்த மாதிரிலாம் மேட்டு, இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு இதில் வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப் லிங்க் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. சக்கரவள்ளி கிழங்கு இருந்தா உடனே இதை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான ரெசிபி. முதல்ல ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கங்க. மைதா மாவுக்கு பதிலா 1/2 கப் மைதா மாவு, 1/2 கப் கோதுமை மாவுன்னு ரெண்டையும் கலந்து கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்ப அடுத்து இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்ப இந்த உப்பு, மஞ்சள் தூள், நெய் எல்லாமே மாவுல எல்லா பக்கமும் பரவுற மாதிரி கையாலேயே நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுத்து இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கங்க. இந்த மாவு பிசையும் போது சப்பாத்தி மாவுக்கு பிசைற மாதிரி இறுக்கமா பிசையாம கொஞ்சம் இலகலா, கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோட பிசைஞ்சு எடுத்துக்கங்க. இப்ப பாத்தீங்கன்னா மாவு ஓரளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. லேசா பிசுபிசுப்பு தன்மையோட கொஞ்சம் சாஃப்டாவே இருக்கு. இந்த அளவுக்கு மாவு இருந்தா நமக்கு சரியா இருக்கும். அடுத்து இந்த மாவு மேல கொஞ்சமா எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மாவு மேல எல்லா பக்கமும் படுற மாதிரி சேர்த்துக்காங்க. இந்த மாதிரி சேர்க்கும் போது மாவு காஞ்சிடாம நல்லா சாஃப்டா ஊறி வரும். அதுக்காகத்தான். இப்ப இத ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து 2 மீடியம் சைஸ் சக்கரவள்ளி கிழங்க நல்லா சாஃப்டா வேக வச்சு தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த கிழங்க ஒரு மேஷர் இல்லைன்னா மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நல்லா மசிச்சு விட்டுக்கங்க. ஒருவேளை மசிக்க முடியல அப்படின்னா மிக்ஸி ஜார்ல சேர்த்து மைய அரைச்சு கூட எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா மசிச்சு நல்லா சாஃப்டா இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்காங்க. இந்த நெய் லேசா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்காங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த கடலை மாவை நல்லா நெய்லேயே வறுத்து விட்டுக்காங்க. கடலை மாவு லேசா வறுபட்டு வாசனை வரணும். அது வரைக்கும் நாம இதை வறுத்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்தா சரியா இருக்கும். கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா கடலை மாவு லேசா வறுபட்டு நிறமாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு கடலை மாவு வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சதும் அடுத்து இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்காங்க. இப்ப இந்த வெல்லத்தை கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் கரையறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்காங்க. அதிகம் சேர்க்க வேண்டாம். அடுப்பு குறைச்சு வச்சு வெல்லம் தண்ணியில கரையிற வரைக்கும் லேசா கலந்து விட்டுக்கங்க. இப்ப பாத்தீங்கன்னா வெல்லம் தண்ணியில நல்லா கரைஞ்சு வந்துடுச்சு.
அடுத்து இதுல நாம வேக வச்சு மசிச்சு வச்ச சக்கரவள்ளி கிழங்க சேர்த்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இப்ப இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கங்க. ஏலக்காய் தூள் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா சேர்ந்து வர மாதிரி பொறுமையா கலந்து விட்டுக்காங்க. சக்கரவள்ளி கிழங்கு, வெல்லம் எல்லாமே நல்லா சேர்ந்து கலந்து வரணும். நாம கிழங்கு நல்லா மசிச்சிருக்கிறதுனால நமக்கு இது அல்வா மாதிரி நல்லா சேர்ந்து திரண்டு வரும். அது வரைக்கும் நாம இதை கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அல்வா பழத்துக்கு திரண்டு வர ஆரம்பிக்குது. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதும் நாம இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேவைப்பட்டா கடைசியா 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாமே சேர்ந்து நல்லா இந்த அளவுக்கு கெட்டியானதும் இப்ப நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே இருக்கட்டும். நல்லா ஆறி இன்னும் கூட கொஞ்சம் இருக ஆரம்பிக்கும். இது நல்லா ஆறி வந்தாதான் உருண்டை பிடிக்க நமக்கு சரியா வரும். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நல்லா ஆறி வந்துடுச்சு. லேசா கையில நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துக்கங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். நாம பிசைஞ்சு வச்ச மாவு 2 மணி நேரத்துக்குள்ளேயே நமக்கு நல்லா சாஃப்டா ஊறி வந்திருக்கும். இதை திரும்பவும் லேசா ஒரு முறை பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுல இருந்து இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையா மாவு எடுத்துக்காங்க. ஒரு வாழை இலை இல்லைன்னா எண்ணெய் தடவின பட்டர் பேப்பர்ல இந்த மாதிரி லேசா அழுத்தி சின்ன வட்டமா அழுத்தி விட்டுக்கங்க. அடுத்து நாம உருட்டி வச்ச சக்கரவள்ளி கிழங்கு பூரணத்தை உள்ள வச்சு இந்த மாதிரி மேல மூடி விட்டுக்கங்க. தேவையில்லாத மாவு அதிகமா இருந்தா மேல் பக்கமா கொஞ்சமா கிள்ளி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்ப இதை திருப்பி போட்டு விரலாலேயே பொறுமையா அழுத்தி விட்டுக்காங்க. மாவு நமக்கு நல்லா சாஃப்டா ஊறி வந்திருக்கு. அதே மாதிரி பூரணமும் நமக்கு நல்லா சாஃப்டாவே இருக்கும். நம்ம அழுத்தி விடும்போது ரெண்டும் ஒரே மாதிரி நல்லா பரவலா ஒண்ணு மாதிரியே நமக்கு சேர்ந்து வரும். இது பாத்தீங்கன்னா உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் தடிமனாவோ இல்ல மெலிசாவோ எப்படி வேணாலும் தட்டி எடுத்துக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு தட்டி எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு இரும்பு தோசைக்கல்ல சூடு பண்ணிக்கங்க. இரும்பு தோசைக்கல்ல செய்யும் போது இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். வாழை இலைய அப்படியே அதுல சேர்த்து இப்ப நாம இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்து இதுல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கங்க. இப்ப அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க. ஒரு பக்கம் லேசா நிறம் மாற ஆரம்பிச்சதும் அடுத்த பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் திருப்பி விட்டு லேசா நிறம் மாற வரைக்கும் இதை நாம வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்ப நாம இதை வெளியே எடுத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா பார்க்கும் போதே தெரியும் நல்லா நமக்கு சாஃப்டா இருக்கும். அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கங்க. அவ்வளவுதான்.